ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம வீட்டுல என்னதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் மாலை நேரத்துல அந்த மகாலட்சுமியை நினைச்சு ஒரு விளக்கேத்துனா மனசுக்குள்ள ஒரு அமைதியும் வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வர்றத நம்மளால உணர முடியுங்க. ஆனா என்னங்க, நான் தினமும் தான் விளக்கேத்துறேன், ஆனா என்னோட கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது, கடன் சுமை குறையலையே அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா? அப்போ ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நீங்க பண்ற ஏதோ சில தவறுகள் தான் அதுக்கு காரணமா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல தினமும் விளக்கேத்தும் போது நம்மள பல பேர் தெரியாம செய்யற அந்த 5 முக்கியமான தவறுகள் என்ன, அதை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிலைச்சு இருக்குங்க. முதலாவது, ரொம்ப பேர் செய்யற பெரிய தப்பு, தீக்குச்சியை கீறி அந்த நெருப்பை வச்சு நேர காமாட்சி அம்மன் விளக்கையோ அல்லது குத்து விளக்கையோ ஏத்துவாங்க. சாஸ்திரப்படி அப்படி செய்யவே கூடாதுங்க. நெருப்பை உருவாக்குற தீக்குச்சி அப்படிங்கிறது அக்னி பகவானோட அம்சம். அதை வச்சு நேர சாஸ்திர விளக்கை ஏத்தக்கூடாது. அப்போ எப்படி ஏத்தணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன அகல் விளக்குல தீபம் ஏத்திட்டு அந்த அகல் விளக்கோட சுடரை வச்சுதான் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற முதன்மை விளக்கை ஏத்தணுங்க. இதுதான் முறை. ரெண்டாவது தப்பு, சோம்பேறித்தனத்தினால செய்யறது. நேத்து ஏத்தன விளக்குல மீதி எண்ணெய் இருக்கும், திரி அப்படியே இருக்கும். ஏன் எண்ணெயை வேஸ்ட் பண்ணணும், திரிய வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதே திரியில அதே பழைய எண்ணெயில தீபம் ஏத்துவாங்க. இதை ஆன்மீக ரீதியா மக்குன நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி பழைய திரியை எடுத்துடணுங்க. விளக்க நல்லா தொடச்சிட்டு புது திரி போட்டு புதுசா எண்ணெய் ஊத்தி தான் விளக்கேத்தணும். பழைய எண்ணெயும் திரியும் எதிர்மறை ஆற்றலை இழுக்கும், பாத்துக்கோங்க. மூணாவது தவறு, நம்ம வீடுகள்ல அசால்ட்டா செய்யறதுங்க. அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ அதை அப்படியே வெறும் தரையில இல்லாம மரப்பலகையிலேயோ நேர வச்சிடுறது. சாஸ்திரப்படி தீபம்ங்கிறது தெய்வ வடிவங்க, அதை வெறும் தரையில வைக்க கூடாது. விளக்குக்கு கீழே கண்டிப்பா ஒரு சின்ன தட்டோ இல்லைன்னா ஒரு வெற்றிலை அல்லது ஒரு வாழையில வச்சு அதுக்கு மேலதான் விளக்கை ஏத்தணும். தட்டுல கொஞ்சமா பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல விளக்கு வச்சா இன்னும் விசேஷம். நாலாவது விஷயம், திசை மற்றும் விளக்க குளிர வைக்கிறதுங்க. எப்பவுமே விளக்கோட முகம் தெற்கு திசையை பார்த்து இருக்கவே கூடாதுங்க. கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து தான் தீபம் எரியணும். அதே மாதிரி விளக்கு தானா எண்ணெய் தீர்ந்து புஷ்னு அணையக்கூடாதுங்க, அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. விளக்கேத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பூவோட காம்பால அல்லது கல்கண்டு வச்சு சுடரை மெதுவா அமுக்கி குளிர வைக்கணும். வாயால ஊதி மட்டும் எப்பவுமே விளக்க அணைக்கவே கூடாதுங்க. கடைசி மற்றும் 5வது தவறு என்னன்னா, விளக்கேத்த பயன்படுத்துற எண்ணெய். கடைகள்ல பூஜை எண்ணெய் அப்படின்னு ரொம்ப கம்மியான விலைக்கு விக்கிற தரம் இல்லாத கெமிக்கல் கலந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தாதீங்க. அது உங்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியே தராதுங்க. சுத்தமான நல்லெண்ணெய், நெய் அல்லது இழுப்பெண்ணெய் வச்சு பயன்படுத்துங்க. குறிப்பா சமையலுக்கு பயன்படுத்துற கடலை எண்ணெயை வச்சு எப்பவுமே சாமிக்கு விளக்கேத்த கூடாதுங்க, அது தோஷத்தை தான் கொடுக்கும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாம நினைப்போம் விளக்கு தானே ஏத்துறோம், ஆனா அதுக்குள்ள இத்தனை ஆன்மீக ரகசியங்களும் சாஸ்திரங்களும் இருக்கு. இனிமே உங்க வீட்டுல விளக்கேத்தும் போது இந்த 5 தப்புகளையும் செய்யாம முறையா ஏத்தி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே காணாம போய் மகாலட்சுமி உங்க வீடு தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.